அற்புதமான பட்டிமன்ற ரசிக பெருமக்களே, குறிப்பா இந்த பகுதியில பேசுறதுக்கு நான் பயப்படுவேன். ஏன்னா கல்வியாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி இந்த நாட்டார் இன மக்கள் தான் என்பது அகில உலகத்துக்கே தெரியும். ஏன்னா நான் படிச்ச படிப்பு கெமிஸ்ட்ரியில டாக்டரேட். ஓகே, என்னுடைய ஆராய்ச்சி படிப்புக்கு நான் வந்து படிச்சுட்டு போன இடமே நம்ம செக்ரிதான்றத நானும் இந்த இடத்துல பெருமையா சொல்லி நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைங்களையும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய செக்ரியில சேர்த்து உங்க பிள்ளைங்கள் எல்லாத்தையும் நல்ல பெரிய ஆராய்ச்சியாளராக என்னை மாதிரி அறிவாளியாக கையை தட்டுங்கக்கா. உங்க ஊரை பத்தி பேசினாலும் தட்ட மாட்டீங்க, என்னைய பத்தி பேசினாலும் தட்ட மாட்டீங்க. என்ன பிரச்சனை எல்லாத்துக்கும்? எல்லாம் ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம் ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. சர்க்கஸ்லயே கொஞ்சம் இருந்தவங்க. ஆமா, பல்ட்டி அடிக்க போறேன். இல்லப்பா, சர்க்கஸ்ல சொல்லியிருந்தா நான் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருப்பேன்ல. அதற்கு மிக நடுவர்களே, அற்புதமான ஒரு பட்டிமன்றம். இந்த தலைப்பு கொடுத்தது யார் மட்டும்தான் நான் தேடிட்டு இருக்கேன். யாரது தலைப்பு கொடுத்தது? ஊர்க்காரங்க ஒட்டுமொத்தமா கொடுத்தீங்க பாருங்க. இந்தா உட்கார்ந்திருக்காங்கல்ல, அண்ணன் முன்னாடி இருக்காங்க அவங்க. ஐயா நடராஜன் ஐயா செட்டியார் வந்திருக்காங்க. அவங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் பொன்னியம்மா எல்லாரும் அப்படி கேட்டா நான் என்ன கேள்வி கேக்குறேன்? பாவம் தம்பி ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்தாங்களா, என்னமோ ஒரு பாட்டு பாடிச்சேனாது, என்னமோ சேலை சரி பட்டுக்கோட்டை பாட்டுல எத்தனை பாட்டு இருக்குது. அவர் காதல் பாட்டே பாடினது கிடையாது. ஆனா விவசாயத்துல பொண்டாட்டியை பத்தி பாடினாலும் ஒரு பாட்டு. சரி, பாடின பரவாயில்ல, மன்னிச்சிடும். ஏன்னா பட்டுக்கோட்டையை பத்தி பேசணும் அப்படின்னா நிஜமாவே அதுக்கு தகுதி வேணும். ஏன்னா நான் போன மாதிரி தான் பட்டுக்கோட்டையே அப்படின்னு நான் பேசிட்டு வந்திருக்கேன். அதனால எனக்கு மனசாட்சி இருக்கு, அவரை பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன். அடுத்து கண்ணதாசன் பத்தி என் தம்பி பேச வந்தாரு. ரொம்ப அற்புதமா நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு உலக அளவுல எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிரிச்ச முகமா ஒரு ஆண் மகன் பேசுறத தம்பி உன்னை பார்த்தாண்டா தங்கம். வெரி குட், நல்ல பையன். நிறைய கருத்துக்கள் தட்டுங்க நீங்க ப்ளீஸ். தட்டிருங்க. இல்லம்மா, அப்ப ஆண் மகன் அவரை சொல்லிட்டீங்கன்னா 1 2 3 இங்க கீழே இந்த பிள்ளை ஏன்றீங்க பாவம் அம்பிள்டா அப்படின்னு. அப்புறம் நடுவர் அவர்களே, நிஜமாவே ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சாளர், நல்ல பேச்சாளர். கண்ணதாசனை பத்தி நான் பேச முடியாது. ஏன் முந்தா நேத்து கண்ணதாசன் பேசிட்டு வந்திருக்கேன். காசு எங்க எங்க கிடைக்குதோ அங்கெல்லாம் பேசி என்ன பண்றது, வயிற்று போலப்பு தானே. நடுவர் அவர்களே, வாலிய பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். அது அடுத்த வாரம் கொடுத்திருக்க தலைப்பு. ஆக நிறைய தலைப்புகள்ல பட்டிமன்ற பேச்சாளர்களாகி நாங்கள் வந்து வளம் வந்தாலும் கூட நிஜமாவே ஒரு அற்புதமான இந்த ஒரு பட்டிமன்ற தலைப்பை எங்களுக்கு கொடுத்த நாட்டார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நகரத்தார்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை உரித்தாக்கி கொண்டு இந்த சின்னவளுக்காக கைதட்டுங்களை ஒரு தடவை. ஏன் தெரியுமா, இருக்கிற 4 கவிஞர்கள்லயே யங் யூத் பர்சனாலிட்டி வைஸ் அழகா சூப்பரா ஸ்மார்ட்டா என்னை மாதிரியே இருக்கக்கூடியது யார் தெரியுமா? கவியரசர் அப்படிங்கிறவர்ல கவி பேரரசு. யாரு? இப்ப என்னம்மா அது இங்கிலீஷ்ல பேசுனீல, தமிழ் பட்டிமன்றமா அது? இல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் சார். ஏன்னா எப்பேற்பட்ட இடத்துல வந்து பேசிட்டு இருக்கோம். அக்கா நாங்க இந்த தலைப்புல மட்டும் பேசுறது கிடையாது. போன வாரம் இந்த தலைப்புல பேசுச்சு, இந்த வாரம் அதெல்லாம் நினைக்காதீங்க. நாங்க பல பட்டிமன்றத்துல பல தலைப்புகளை பேசக்கூடிய ஆளுங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் வேதாந்தத்துல ஒரு பட்டிமன்றங்க, ஆண்களை உழைப்பிற்கு மிகவும் காரணமாக இருப்பவர்கள் தாயா தாரமான ஒரு தலைப்பு. அதுல என்னைய பார்த்து தாராமேன் பேசுங்க. நான் பயங்கரமா பேச ஆரம்பிச்சு கடைசி பேச்சாளர் என்ன பெரிய விஷயமா? இப்படித்தாங்க கடைசி பேச்சாளராகவே எந்த ஊர்ல பரவாயில்ல நானும் பேசிட்டு இருந்தேங்க. ஆண்களுடைய உழைப்பிற்கு மிகவும் காரணமாக இருப்பவர்கள், ஆண்களுடைய நிம்மதிக்கு காரணமாக இருப்பவர்கள் தாரமே தாரமே தாரமேன் பேசிட்டு வந்து உட்காந்தே 10 வயது முன்னாடி கை தட்டிக்கிட்டே இருந்தா. தேங்க்ஸ் நீ தட்டிட்டேனே. தட்டின உடனே டகார் வந்து உட்காந்துட்டீங்க. 10 குட்டி பசங்களும் மேடைக்கு வந்துட்டாங்க. டே தங்க குட்டி, அக்கா அவ்வளோ சூப்பரா பேசின நான் பாடனானே. அதெல்லாம் எதுவும் கிடையாது. என்னத்தே பேசி முடிச்சு தாரமே 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 தாக்கா வாங்கிட்டு போறேக்கான்னு வந்துட்டு. ஆனா அப்படிலாம் இல்லாம இன்னும் நிறைய தலைப்புகள் எங்களுடைய லைஃப்ல நாங்க வந்து மீட் பண்ணியிருந்தாலும் நிஜமா சொல்றேன், பக்தியையும் பண்பாட்டையும் குறித்து பாடியவர்கள் எந்த கவிஞர்கள்? அதான தலைப்பு. நான் எந்த தலைப்புல நான் பேசணும்? நீங்க வந்து அதே தலைப்பு தாமா. வெரி குட் சார், அதே தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். எந்த தலைப்புனே? இப்ப சொன்ன தலைப்பு தாமா. சரிங்க சார். ஆக வைரமுத்து பத்தி நான் பேசணும். சரியா? கவி பேரரசு வைரமுத்து. அவர் வந்து கண்ணதாசன் அவர்கள் பாடிய பாடல்ல கூட காவிய தாயின் இளைய மகன் பாடியிருப்பாரு. அப்ப மூத்த மகன் யாருன்றத நம்ம தான் வந்து பார்க்கணும். நடுவர் பார்த்துக்குவாரு. நடுவர் ஆனா ரொம்ப நல்ல மனுஷங்க. உங்க ஊருக்காரா இருந்தாலும் ரொம்ப சிரிச்ச முகத்தோட வாங்குற ஒட்டுமொத்த பேமெண்ட்டையும் பேச்சாளர்களுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு குட்டை பண்டால் யாருன்னா எங்க நடுவர் தான். இன்னைக்கு வந்துமா காசு இல்லை, கண்ணதாசனுடைய மேடை அங்க இந்த பகுதியில் வாழ்ந்த மேடை ஃப்ரீயா பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. உண்ட கட்டியா வச்சிருக்கீங்க? அவருக்கு மட்டும் தானே இல்ல. சரிமா சரி வாங்கண்ணா, இப்படி சேர் காலியா இருக்கு, நீ என்ன இங்கே நின்று அப்பதான் நல்லா தெரியறனா? இல்லம்மா, நீ எங்க இருந்தாலும் நான் நல்லா தெரிய மாட்டேன்.
கரண்ட் அமர்ந்துச்சுனாலும் ஆக நிஜமாவே நம்ம எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமாங்க. இன்னைக்கு நாடு எப்பேற்பட்ட நாடா போயிட்டு இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கும், துக்கத்துல இருக்கும், துயரத்துல இருக்கிறோம். இவ்வளவு இருந்தாலும் கூட பட் இல்லைன்னாரு. நான் அவரை திருத்தறக்கா போயிருக்கிறேன். அண்ணே அப்படி கிடையாது, பாட்டிலே அவரு பட்டிலே இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எத்தனையோ மேடைகளை நாங்க நிறைய பேரை பார்த்தா. இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. கவியரசர் அப்படிங்கிறவரை நான் வந்து டச் பண்ண மாட்டேன். ஏன்? அவர் ஒரு கடல். அவர் போயிட்டாருலாம் இல்ல, அவர் போனாலும் அவருடைய புகழ் இன்னைக்கு இல்லைங்க, என்னுடைய தலைமுறை வாழுகின்ற வரைக்கும் அவருடைய புகழ் கண்டிப்பா இருக்கும். பட்டுக்கோட்டையரை பத்தி நான் பட்டு மடாம பேசிட்டு போயிடணும். ஏன்? அவர் மகான். அதுக்கு நான் வரல. ஏன்னா தலைப்பு என்ன எனக்கு அதை மட்டும் தான் பேச. வாலி நோ 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 நோ, அவர் வெரி ஜாலி. அதில் வேற பாப்பா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பண்ணி இதை சொல்லாம இருந்திருக்கலாம். அதை வேற நான் வேற பேசி மோனிஷாமா பாப்பான்னு சொன்னீல, அவன் எனக்கு தங்கச்சி தானே. தப்புன்னு மேடையில சக்கரவள்ளி கிழங்க பத்தி எல்லாம் நான் பேசுறதுக்கு நான் வரல. சாரி, ரொம்ப டீசன்ட் சொல்லிவிட்டு அவ்வளவு வரையும் திட்டிவிட்டாங்கய்யா. நான் அதுக்கு வரல. வாலி கவிஞர் இஸ் வெரி ஜாலி கவிஞர். அவரே சொல்லியிருக்காருங்க, பச்சையும் கொச்சையுமாக எழுதி நான் சம்பாதித்த பாவங்களை அவதார புருஷன் எழுதி அழித்து கொண்டிருக்கிறேன் அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ தட் ஐ ஒன்ட் கம். அவரை பத்தி நான் பேச வரல. நான் பேச வந்தது இன்னாதான் பேச போறேன்னு எல்லாரும் என் வாயவே தானே பாக்குறீங்க. வைரமுத்து மட்டும்தான், வைரமுத்து மட்டும்தான் பேச போறேன் நான். வெரி என்னை தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்பத்தமா பேச போறியா? பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். இந்த இவங்க முன்னாடி உட்காந்துருக்குங்க, அப்புன்னு பேசிடுவேன். அரைமுடி தேங்காய் ஒன்லி. ஓகே, நோ ப்ராப்ளம். நடுவர் அவர்களே, அற்புதமான ஒரு பட்டிமன்றத்தோட தலைப்பு இப்போ போய்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. அதை டீல் பண்ணதுங்க. ஒரு காலத்துல அண்ணா ஒரு பாட்டு பாடிட்டு போனாங்க. அது வந்து பட்டுக்கோட்டையார் பாட்டா மருதகாசி பாட்டான்னு ஒரு பட்டிமன்றமே போடலாம். ஏன்னா விவசாயத்தை மட்டுமே அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு, சமூக கருத்துக்களை மட்டுமே இல்ல, இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்கள். ஏன்னா அந்த காலத்துல விவசாயம் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. 6 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க 1 டஜன் பிள்ளைங்க பெத்தாலும் சரி, எல்லா பிள்ளைகளுமே விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. வைரமுத்து பாட்டு ஒரு பாட்டா வெயிட் ஐ வில் கம். இப்படிதான் போகணும். ஏன்னா கடைசி பேச்சாளர் எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி இழுத்துட்டு இருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? நான் பேச நல்லா இருக்குன்னா ஒரு தடவை கை தட்டுங்களே. இவங்க எல்லாத்துக்கும் பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க. இதை ஜூம் பண்ணிட்டீங்களா செங்காந்தல்? ஓகே, थैंक यू. 6 என்னது இது? 6வது முறை கை தட்டுறது. பரவாயில்லை சார், இவங்கள்ட்ட பிச்சை எடுக்க கூட தயாரா இருக்கேன் சார். அதான் பேமெண்ட் தரல, கையா தட்டணும். கொசுலாம் இல்ல, அவங்கள தட்ட சொல்ல வேண்டாம். நான் என்ன கேள்வி கேக்குறேன், இத்தனை பேர் பேசினப்ப யாராவது கை தட்டினீங்களா? நான் வந்து இப்படி கை தட்டுகின்ற உடனே டக்கு டக்குன்னு ஏன் தட்டுறீங்க? என் அண்ணக பார்த்து, என் திறமையை பார்த்து போமா எந்திரிச்சு ஏன் பேக வச்சுட்டு போ. நடுவர் அவர்களே சொல்லுங்கம்மா, அற்புதமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. இப்ப நான் என்ன கேள்வி கேக்குறேன், நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா சார்? அட ஏமா அந்த கதையை போய் வெளியில கேக்குறீங்க? சும்மா தைரியமா சொல்லுங்க. அன்னைக்கு போய் வீடியோ இருக்கு இல்லம்மா, லெட்டர் எழுதுனேன், கொடுத்து விடுவோம்ட்டு ஒரு பிள்ளைக்கு தான், அது பேர்லாம் சொல்லப்படாதுமா, கொடுத்து விடுவோம்னு பைக்கில் வச்சிருந்தேன் அந்த லெட்டரை. அன்னைக்கு நின்றுச்சு. இது எனக்கு வயசு 52 ஆயிடுச்சுல. கொடுத்து விடுவோம் இன்னைக்கு. அது பார்த்தீங்கன்னா 4 பிள்ளையோட நின்றுச்சுமா. நல்லா இருக்கலான்னு கேட்டு போயிட்டேன். கொடுக்கலாமா? என்னம்மா சொல்றேன், காதல் தான். என்ன சொல்லுங்கம்மா. அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா? 3 லவ் 37 பிள்ளைகளுக்கு ட்ரை பண்ணி ஒரே ஒரு லவ் லெட்டரை வாங்கி எழுதி ஜெராக்ஸ் பண்ணி 37 பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க அண்ணன். அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு சாரின்னு யூடியூப்ல போ ஜெராக்ஸ் கடை வச்சிருந்ததுனால ஜெராக்ஸ் பண்ணிட்டாரு. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், மக்கள் மொழியில பேசணுங்க. ஒரு காலத்துல விவசாயம் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. விவசாய சம்பந்தமான பாடல்கள் வந்துச்சு, தொழில்துறையை வளர்த்தாங்க, தொழில்துறை சம்பந்தமான புரட்சிகரமான பாடல்கள்லாம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க, தொழிற்சாலைகளும் இருக்குது, ஐடி கம்பெனியும் இருக்குது. உண்மையா இல்லையாங்க? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்கள் தானே கொடுக்கணும், அதுக்கு தகுந்த டேஸ்ட் தானே தரணும். அதே மாதிரி நான் அந்த பாடல்கள் தான் நான் பாடுவேன். அதே மாதிரி ஏன் விவசாயத்தை எழுதவில்லை? மணப்பாறை மோண்டு கட்டி மோயவர், அதெல்லாம் தேவையில்லை. அவர் வந்து மருதகாசி எழுதின பாட்டு, அதுவே நமக்கு இந்த தலைப்புக்கே தேவையில்ல. ஆனா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பாட்டு வேணும்? ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்த உடனே ஒரு காதல் மலரணுமா? அதுக்கு காதல் டேனிஷ். ஆர் யூ ரெடி? இன்னைக்கு அக்கா எப்படி பாடுவேன்னு எனக்கே தெரியாது. மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு, பட்டு கண்ணோ செஞ்ச மண்ணு மட்டும் பொண்ணூரு, காது செஞ்ச மண்ணு அது மேலூரு, அந்த வாதட்டு செஞ்ச மண்ணு மட்டும் தேனூரு, கருப்பு கூந்தல் செஞ்சது கருசப்பட்டி மண்ணுங்க, சங்கு கழுத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க, வாயழகு செஞ்சதெல்லாம் வைகையாத்து மண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயா எடுத்து மண்ணை செஞ்சு கொண்டு வந்து ஒரு பெண்ணை உருவாக்கணும். அந்த பெண்
பேசணும் ஒரு கற்பனை கொடுத்தானே என்னுடைய கவிஞன். இந்த கற்பனையில உங்களுக்கு ஏதாவது ஆபாசம் தெரியுதா சரவணன் சார், நில்ஸ் தெரியுதா ஏதாவது ஆபாசங்கள்? நோ, தெரியாது நடுவர் அவர்களே. ஒரு குடும்பம் அப்படின்னா இவன் வந்து பாப்பா வந்து பேசிட்டு போனாலே என் புருஷன் நான் அடிக்கிறேன் தூக்கி போட்டு மிதிக்கிறேன், குடும்ப சீக்கிரம் அப்படி வெளியில சொல்லலாம். நானும் அடிக்கிறேன்னு சொல்றேன் நான் தம்பி டேனிஷ், நான் அப்படிலாம் இல்லக்கா நான் அடிக்க மாட்டேங்க. உண்மையை சொல்றேன், போன மாசம் நீங்க ஷூட்டிங் எடுக்கல, அதனால இந்த விஷயத்த சொல்றேன். கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய கூட்டம், எங்களுக்கு தான் இது வந்து பெரிய கூட்டமா இருந்தான்னு. ஒரு நிறைவான பேச்சாளர் கடைசி பேச்சாளர் பேசுறப்ப இவ்வளோ கூட்டம்லாம் இல்லைன்னா பக்கு 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 டைம்ல துடிக்க ஆரம்பிச்சிடும். உண்மையை சொல்றேன், எனக்கெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தப்ப 57 மாப்பிள்ளைங்க பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்ன பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பாங்க? கிடையாது சார், நிஜமா தான் சொல்றேன். அதுல 52ஆவதா ஒரு மாப்பிள்ளை வந்தாரு, அவர் பேர் ரமேஷ். ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தாரு. நிஜமாவே இளம் பசங்களுக்கு நல்ல டிப்ஸ் கொடுக்கணும்னா வைரமுத்து பாட்டு தான் வேணும். நடுரோட்டில பாட்டி உருத்தி லிஃப்ட் நிக்கே பாட்டு மிஸ், அவ வீட்டில பேட்டி உருத்தி அழகா இரு பாட்டு மிஸ், உன்ன பார்த்தது அழகுன்னு சொல்லி காப்பி கொடு பாட்டு மிஸ், அவ மனசுல அரவிந்த சாமியா உன்னைய நினை பாட்டு மிஸ். பாத்தீங்களா, நடுரோட்ல பாட்டி ஒருத்தர் நின்று லிஃப்ட் கேட்டா கூட பாட்டி தானே நிக்குது, இந்த நேரத்துல ஒரு ஃபிகர் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாத. பாட்டிக்கு கூட நீ லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா பேத்தி அவ வீட்டுல கரெக்டா ஆவான்னு சொல்லி கொடுத்தாருன்னா, இந்த காலத்துல அப்படிலாம் இருக்காங்கல்ல. இப்ப காதல்ன்ற வார்த்தை இப்படித்தான் வந்து எளிமையான முறையில கொடுப்பாரு அந்த வைரமுத்து, நினைக்காதீங்க. காதல்ன்றது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? சித்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் வந்த ரத்தத்தினால் ஒரு கவிதை வரைந்து வைத்தேன் தோழி, இரு கண் இருந்தால் வாசித்து போடி, கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காத நெஞ்சம் சொல்ல வார்த்தை இல்லை தமிழுக்கு பஞ்சம், நிந்திப்பதால் என்னை சந்திப்பதால் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன், நீ தீ அள்ளி தின்ன சொல் தின்பேன், நீ உண்டென்று சொல் இல்லை இல்லென்று கொல், நீ வா என்று சொல் இல்லை போ என்று சொல், என்றால் உள்ளதடி சொர்க்கம், இல்லை என்றால் இடுகாடு பக்கம் ஒரு கவிஞன் சொல்றானா. அப்பேற்பட்ட கவிதை வரிய ஒரு காதல இன்னைக்கு இந்த ஊர்ல இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல சார், ஆண்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, யூடியூப் ஷூட்டிங் மிஸ்டர் செங்காண்டல் சார், அப்படியே கேமரா வாங்க திருப்புங்க. இதுவரையும் நான் வந்து என் பொண்டாட்டியை தவிர யாரை நான் காதலிச்சதே இல்லைன்ற ஆண்கள் யாரா இருந்தா கொஞ்சம் கையை தூக்குங்க பார்க்கலாம் சார். யாருமே காதலிக்காமல் இல்லைங்க, காதலிக்காத மனிதர்கள் இல்லை, காதலிக்காதவர்கள் மனிதர்களே இல்லைங்க. ஒருதலை காதல், இருதலை காதல், மறுதலை காதல், தருதலை காதல் என்று எத்தனை காதல் இருந்தாலும் காதல் சிலரை சிக்க வைக்கிறது, காதல் சிலரை விற்க வைக்கிறது, காதல் சிலரை தக்க வைக்கிறதுன்றான். நிஜமா நினைச்சு பாருங்க சார். இன்னைக்கு என் வீட்டுக்கார்ட்ட நான் கேட்டேன், எங்க 57 மாப்பிள்ளைங்க என்னை பொண்ணு பார்க்க வந்ததுல 57ஆவது வந்த உங்களே தான் நான் செலக்ட் பண்ணேன்னு. செல்லம் நீ அம்மா பேரலுக்கிட்டே போதையில உளர்றாரு நினைக்காதீங்க. அவர் சொன்ன வார்த்தை என்னம்மா, அவருடைய யாரு நம்ம வைரமுத்துவோட வரிகள், உன் போல் அழகி பிறக்கவில்லை அதுபோல் பிறந்தால் அது நம் பிள்ளைனாரு. ஏங்க இது பொய்யா கூட இருக்கட்டுங்க, ஒரு கவிஞன் இதுக்கு மேல அந்த உலகத்துல ஒரு காதலியை தன்னுடைய மனைவியை நேசிப்பதற்கு வார்த்தை ஏதாவது இருக்க முடியுமா, சொல்ல முடியுமா? இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், ஏங்க உன் சின்ன பிள்ளை நல்லா இருக்கா, உன் பெரிய பிள்ளை நல்லா இருக்கா, உனக்கு எத்தனை எனக்கு எத்தனை எல்லாம் பேசுவாங்க, இந்த காலத்துல பேசுறாங்க சார். அப்புறம் மாப்பிள்ள உனக்கு எத்தனை, எனக்கு 300 பிள்ளைங்க நினைக்காதீங்க, சுகர் 300, உனக்கு எத்தனை, எனக்கு 450 மாப்பிள்ள, வெக்கு 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 வெக்குன்னு வாக்கிங் போறாங்க. ஏன் அப்படி வாக்கிங் போயிட்டே இருக்கேன், இப்பெல்லாம் நான் நடக்கலன்னா என்னை நடக்க வச்சே கூட்டு போயிடுவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு சுகர் வராம இருக்கணுமா, உங்களோட உடம்பை எப்படி வச்சுக்கணுன்றதுக்கு வைரமுத்து பாட்டு கொடுத்தாரு. எப்படி பாட்டு தெரியுமா? மியூசிக் நீங்க போட வேணாம், இது வரிதான். ஊர்வசி ஊர்வசி take it easy ஊர்வசி, ஊசி போல உடம்பிருந்தா தேவையில்லை பார்வசி. அவ்வளவுதான். ஊசி மாதிரி ஒல்லியா நீங்க சூப்பரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்மசி போகன்ற அவசியமே இல்லை, நீங்க டயட் ஃபாலோ பண்ண தேவையே கிடையாது, நோயே வரான்னு சொல்லி கொடுத்தாங்க என்னுடைய கவிஞன். அதை விட்டு இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன், நிலாவை போய் தொட்டது யாரு? அவ்வளவுதான். நிலாவை தொட்டது யாரு? செல்லக்குட்டி யாரு போய் தொட்டா? ஃபர்ஸ்ட் இந்தியா நிலாவுல போய் காலடி எடுத்து வச்சது யாரு? ஆம்ஸ்ட்ராங். கரெக்ட். இதை வந்து பாட்டுல கொடுக்க முடியுமா? வைரமுத்து தான் கொடுக்க முடியும். சந்திரனை தொட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங்கா இல்ல ஆம்ஸ்ட்ராங்கா கேக்குறாரு. சத்தியமா தொட்டது யார் தெரியுமா? என்ன நிலா இன்னைக்கு வரும், 15 நாள்ல மறைஞ்சிரும், அமாவாசையா போயிரும். அந்த நிலா மறைஞ்சு போற நிலா அமாவாசையாகும், ஆனா நிரந்தரமா நிலா மாதிரி இருக்க என்னுடைய காதலிய தொட்ட காதல் நான் தான் கொடுத்தானே பாட்டு. இதை விட என்னங்க பெரிய காதல் ரசம். நடுவர் அவர்களே, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு மனைவிய தாயா பார்த்திருப்பார் கண்ணதாசன். 1 மனைவியை 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 1 ம
கண்ணதாசன் அந்த பாட்டுலாம் கொடுத்தாரு. என்ன பாட்டு? முள்ளில் படுக்கையிட்டு விழி மூடவிடாதிருக்கும் பிள்ளை கனியமுதே என்னை பேதமை செய்யுமடி பேருக்கு பிள்ளையுண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் கண்ணில் கண்ணில் நீர் வழிந்தால் டேனிஷ் அப்படின்னு பாடிருப்பாங்க. அப்ப ஒரு மனைவியை ஒரு தாயா பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் யாரு ஒரு கவிஞனால எழுத முடியும்? வாலி கூட அப்படி ஒரு காதலை எழுதியிருப்பாரு, பட்டுக்கோட்டை எழுதவே மாட்டாரு. ஏன்னா ஒரு சமுதாய சிந்தனை மட்டுமே நிஜமாவே அவரை கடவுளை தான் நம்ம பார்க்கணும். அதனால அவரை பத்தி நான் பேசக்கூடாது. ஆனா காதலிய கூட ஒரு தாய் ஸ்தானத்துக்கு ஒருத்தனால எழுத முடியும்னா யாரால எழுத முடியும்? வைரமுத்துவால எழுத முடியும். காதலன் சொல்றாங்க, கண்ணு தெரியாத காதலனுங்க. ஒரு பாட்டு இருக்கு, அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது இந்திர தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியே அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்த பாட்டு சார் என்னடா காதல் பாட்டை பாடிக்கிறீங்க, இதுல இங்க சம்பந்தமே நம்ம ஒரு பாடல் வரி வருதுன்னு யாரும் நினைக்காதீங்க. உண்மையை சொல்றேன் நானு. காதல்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா உண்மையாவே ஒருத்தனை மட்டும் காதலிக்கக்கூடிய ஒரு காதலியாக இருந்தாலும் ஒருத்தைய மட்டுமே காதலிக்கக்கூடிய காதலனா இருந்தாலும் தூக்கம் வராது சார். பாட்டுல வைக்கிறான், கண்ணுக்குள் முள்ளை வைத்து யார் தைத்தது தண்ணீரில் மூழ்கி கொண்டே வேர்க்கின்றது. இது காதலன் சொல்றான். காதலி உடனே வந்து நிக்கிறான், கொஞ்சம் இரு நெஞ்சம் ஒரு தாமணி விசிறிகள் வீசுகிறேன் மன்மத அம்புகள் கைது இடங்களில் சந்தனமாயனை பூசுகிறேன் அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. மன்மத இடங்கள் தொட்ட இடங்களில் சந்தனமாயனை பூசுகிறேன்னு தாமணி விசிறி விசிறன்னு கேட்கிறான்னா ஒரு தாய் மட்டும்தான் சார் முந்தானை எடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு விசிறியா வீசுவா. காதலிய கூட தாயாக பார்க்கக்கூடிய தத்துவம் எங்களுடைய கவிஞனுக்கு இருக்கின்றதை மறந்துடாதீங்க. சும்மா கையை தட்டி விட வேண்டாம். இதே தலைப்பு பட்டுக்கோட்டை எனக்கு கொடுத்தா நானே இது மாதிரி 4 பாயிண்ட கொடுத்துருப்பேன். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா வைரமுத்துக்கு நான் கொடுக்கறதுக்கு. நடுவர் அவர்களே, ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் சார். இன்னைக்கு நாடு எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? இளைஞர்கள் இங்க பாருங்க அமைதியா உட்காந்து அங்கங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையை சொல்றேன், இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டுற ஸ்டைல வேற மாதிரி இருக்கு சார். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பெரியவங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன், 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களுக்கு வண்டி வாங்கி தராதீங்க, பைக் வாங்கி தராதீங்க. 18 வயசுக்கு கீழே இருக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி தந்துடாதீங்க தயவு செஞ்சு. அதை மட்டும் செய்யாம இருந்தாவே நாடு எவ்வளவோ ஆக்சிடென்ட்ல இருந்து கண்டிப்பா நிச்சயமா காப்பாற்றப்படுன்றதை மறந்துடாதீங்க. நடுவர் அவர்களே, கரெக்டா பாத்தீங்கன்னா வண்டியில ஏறி உட்காந்துக்கிறான் சார், 100ல போறான் 108 டப்ப டப்ப டப்பன்னு திரும்பி வர்றான் சார். இன்னைக்கு மனுஷனா இருக்கானா? எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது கடிக்காத நாய் கூட வாழ்ந்துடலாம், குடிக்காத மனுஷனோட வாழ முடியலங்க. வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கே. மனுஷன் எந்த அளவுக்கு இருக்கிறான் அப்படிங்கிற பாடல் வரியில கொடுத்தாருங்க. வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே, வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே, நான் பல நாள் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி எங்கில்லை. சொல்லிருப்பாரு, வெளியில இருக்க எல்லாரும் உத்தமனும் கிடையாது, உள்ள இருக்கிற எல்லாரும் தப்பு பண்ணவனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வெளியில இருக்கிற எல்லாரும் புத்தன் காந்தி கிடையாது, உள்ள இருக்கிற எல்லாரும் தப்பு பண்ணவனும் கிடையாது. ஒரு பாடல் வரிய தைரியமா இந்த காலத்து கவிஞனால் மட்டும்தான் நடுவர்களை எழுத முடியும். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் சார், வாழ்வதற்கு நல்லா இருக்குமா? வாழ்வதற்கு பொருள் வேண்டும். நாம் எல்லோரும் வாழ்வதற்கு பொருள் வேண்டும். இன்னைக்கு 5 பைசா நம்மகிட்ட கையில இல்லைன்னு வைங்களேன். இவ்வளவு பெரியவங்க உட்காந்துருக்கீங்கல்ல, ஆண்கள் எல்லாருமே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருக்காங்கல்ல சார். எல்லாருமே கலர் சட்டையே போட்டிருந்தாலும் அவங்களுடைய பாக்கெட் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாக்கெட்டா வச்சிருப்பாங்கல்ல, சட்டையில சட்டை பாக்கெட் இருக்குல்ல எல்லாத்துக்கும். எல்லா பேரும் நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க சட்டை பாக்கெட் எல்லாமே எந்த பக்கம் இருக்குது? இடது பக்கம் தான் இருக்கும். ஏன் இடது பக்கம் வச்சு தைச்சிருக்காங்க? எந்த பக்கம் வச்சு தைக்க கூடாதா? வலது பக்கம் ஏன் தைச்சிருக்காங்க தெரியுமா? நல்லா நினைச்சு பாருங்க. இதயம் கரெக்டா எங்க இருக்கு? இடது பக்கம் தான் இருக்கு. பாக்கெட் கனமா பண நோட்டோட இருந்துச்சுன்னா இதயம் லேசா இருக்கும், நிம்மதியா சந்தோஷமா வீட்டை விட்டு வெளியில வருவோம். இங்க பாக்கெட் லேசா போச்சுன்னு வைங்க, இதயம் கனத்து போயிடும், எவனும் மதிக்க மாட்டான்.
ஏங்க காசு பணம் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், சொந்தக்காரன் கூட அடாடாடாடா அப்படி இருப்பான், தூரத்து சொந்தக்காரனா இருப்பான். காசு பணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், அவரை மாதிரி வருமா, ஏன் மச்சான் தூரத்து சொந்தக்காரனா இருப்பான். ஒருவேளை பணம் காசு உங்க கையில இல்லைன்னு வைங்களேன், சொந்த அண்ணன் தம்பியா இருப்பான், சொந்த அண்ணன் தம்பியா இருப்பான். அவன் யாருன்னு தெரியாது, அண்ணாந்த பையங்கன்னு விட்டுட்டு போயிருவாங்க. நிஜமா நினைச்சு பாருங்களேன், இன்னைக்கு காசு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில எல்லாத்தையும் வாங்க முடியும், ஜெயிக்க முடியும் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில. நிஜமா நினைச்ச இந்த கொரோனா நேரத்துல நல்லா எல்லா பேருக்குமே நல்லா தெரியும், இந்த கொரோனா நேரத்துல தான் உண்மையாவே எல்லாத்தோடைய வெளிவேஷம் நமக்கு தெரிஞ்சிச்சுங்க. சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களை காட்டிலும், சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களை காட்டிலும் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு இல்லையாங்க. இன்னைக்கு காசு வந்துருச்சுன்னு கொடி கட்டி பறக்கலாம். ஒரு வைர வியாபாரி டெய்லி வைரத்தை எண்ணி எண்ணி உள்ள வச்சுக்கிட்டானா, திடீர்னு 32 வைரத்துல ஒரு வைரத்தை காணாம். அவனுக்கு ஒரே சந்தேகம், ஏன் வீட்டுல செக்யூரிட்டி கேமரா நான் வச்சிருக்கேன். இப்ப உண்மையை நினைச்சு பாருங்களேன், நம்ம வாழணும், காட்டு மிருகங்கள்ட்ட இருந்து நம்மளை தப்பிச்சுக்க வைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக பெரிய பெரிய வீடுகளை கட்டணும். வீட்டை நம்பல, தபார்னு ஒரு கதவை போட்டோம், கதவையும் நம்பல, ஒரு பெரிய பூட்டை வாங்கி மாட்டணும், பூட்டையும் நம்பல, அதுக்கு ஒரு சாவியை சின்ன சாவியாவது கொடுத்தோம். அடுத்து சின்ன சாவியை நம்பல, எங்கேயாத்துக்கு போட்டு வந்துடும்ல. உடனே என்ன பண்ணோம், வீட்டுக்கு ஒரு சிசிடிவி கேமரா வைக்கணும்னு நினைச்சோம். சிசிடிவி கேமரா வைக்கல, அதையும் நம்பாம நாயை வாங்கிட்டு வந்தான். நாயவனா திருடிட்டு போயிடுவான், நாய் கூட படுத்துக்கிட்டு நாய் கூட உட்காந்துட்டு இருக்கான். உண்மைதானே? இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன், இவ்வளவு அளவுக்கு யாரையுமே நம்பாம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கையா சார்? வைர வியாபாரி எப்படா இந்த வைரம் தொலைஞ்சு போச்சுன்னு சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணி பார்த்தா ஒரு எலி மினுக்குன்னு வந்து அந்த மின்னுக்கு இருந்த ஒரே ஒரு வைரத்தை எடுத்து முழுங்கிட்டு போயிருச்சு. உனக்கு பயங்கர கோபம், எலிக்கு எவ்வளவு திமுறதா வந்து ஏன் வைரத்தை ஆட்டை போட்டு போகும் அப்படின்ட்டு எலி பிடிக்கிறவன் அடுத்த நாளை காலையில வர சொல்லிட்டான். எலி பிடிக்கிறவன் வந்து என்னென்னமோ மேஜிக் பண்ணி பாம்புக்கு மட்டும் மகுடி வாசிக்க முடியுமா? எலிக்கு ஏதாவது எலி பொறி வச்சோ இல்லைன்னா சூடு என்ன கருவாடை சுட்டு காமிச்சோ எலியை பிடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டு எலி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டாங்க ஒரு ரூம்ல. எல்லா எலியும் வந்து நிக்குது, இந்த வைரத்தை முழுங்குச்சுல, அந்த எலி மட்டும் ஓரமா நின்று பிதுங்கி பார்த்துக்கு இருந்திருக்கு. நேரா பார்த்தான்ல அந்த எலி பிடிக்கிறவன் டப்புன்னு துப்பாக்கி எடுத்தான், டகர்னு ஷூட் பண்ணிட்டான். ஏதா வைரத்தை முழுங்குச்சுல அந்த எலியை மட்டும் ஷூட் பண்ணிட்டான். இப்ப இந்த ஓனருக்கு பயங்கர சந்தேகம், யோ எப்படியா, எப்படி ஒரு கைராசிக்காரன், எப்படி ஒரு தொழில் நேர்த்தியா இருக்கிற நீ, இத்தனை எலிக இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு அந்த எலியை மட்டும் கரெக்டா இப்படி ஷூட் பண்ண, எலியை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வைரம் இருந்திருக்குது, எப்படி கரெக்டா ஷூட் பண்ண அப்படின்னு காமிச்சோம்னா, அது ஒண்ணும் இல்லை, திடீர் பணக்காரனா ஒருத்தன் வர்றான்னு வைங்களேன், எவனுக்கெல்லாம் திடீர்னு ஒரு லாட்ரி அடிச்சோ இல்ல திடீர்னு ஒரு பெரிய வீட்டுல மருமகனா போய் ஒரு லாட்ரி அடிக்குதுன்னு வைங்களேன், திடீர் பணக்கார எல்லாத்துக்கும் தலைக்கணம் அதிகமாயிரும். அவனை துண்டா தனியா வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆத்திர அவசரத்துக்கு கூட இருக்கிற எல்லாத்தையும் கழட்டி விட்டு அவன் போனான்ல, கடைசி நேரத்துல உசுரை கூட காப்பாத்திக்க முடியாத ஒரு சூழல் வர்றப்ப அவனாலே காப்பாத்திக்க முடியாது, சொந்தக்காரங்களும் காப்பாற்ற மாட்டாங்க. நாங்களாங்க எவ்வளவு ஒரு எளிமையான தத்துவம் இல்லையா? இதை பாட்டுல வச்சான். இன்னைக்கு காசு மனன் அலையிறீல, ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, நிதியை நினைப்பவனே மாறி அது வென்று முடிப்பவன் அறிவாளி. பாட்டு வச்சா அதுல மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, மனம்தான் உணர மறுக்கிறது, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன், வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கையை மாறி குவிந்துவிடு, ஒருவன் முதலாளி, உலகில் மற்றம் அப்படின்னு பாட்டு கொடுத்தாங்கன்னா நடுவர் அவர்களே, யதார்த்தமா நிறைய விஷயங்களை நல்ல பக்குவப்படுற மாதிரி நிறைய வார்த்தைகளையும் வைரமுத்து கொடுத்துருக்காரு. ஒருத்தன் சொன்னா, நாங்க பாத்தியா தென்னந்தோப்பு, அது எங்க தாத்தா வாங்கி போட்டது அப்படின்னா, பக்கத்துல தென்னந்தோப்புனால அந்த பக்கம் இருக்குல்ல நெல்லு வயல், அது எங்க பாட்டி வாங்கி போட்டது அப்படின்னா, இன்னும் பக்கத்துல இருக்க சொன்னா, அதை பாத்தியா தென்னந்தோப்புக்கும் அந்த நெல்லு வயலுக்கு நடுவில் இருக்க அந்த சுத்துக்காடு முழுசுக்கு எங்க அப்பா வாங்கி போட்டது அப்படின்னா, பக்கத்துல இந்த நிலம் சிரிச்சுக்கிட்டே சொன்னச்சான், டே உங்க தாத்தனை வாங்கி போட்டது நான் தான், உன் பாட்டியை வாங்கி போட்டது நான் தான், கொப்பனை வாங்கி போட்டது நான் தான், கடைசியா உன்னே வாங்கி போடுறது நான் தான்டா, கம்முன்னு அமைதியா போங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படின்னா நடுவர் அவர்களே, எப்பேற்பட்ட தலைக்கணம் இருக்கிறவங்களை கூட சரிச்சு வைக்கிறதுக்கு ஒரு கவிஞன் வேணும்னா என்னுடைய கவிஞன் அந்த இடத்துல இருக்கணும். நடுவர் அவர்களே, இறுதியாக நிறைவாக இப்படி சொல்லி நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். முடிச்சிடட்டா? இவ்வளவு நேரம் விட்டுப்புட்டு இதுக்கு நீ தட்டுறீனா அப்புறம் நான் பேச வேணா பேச மாட்டேன். நான் உடனே
அவர்களே உண்மையை சொல்றீங்க. நானு யமதர்மராஜா ஒரு நாள் என்ன யமதர்மராஜா யாரும் தெரியுமில்ல, எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. இப்ப நிறைய இந்த காதலர்கள்லாம் இருக்காங்கல்ல நடுவர் அவர்களே, நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய லவ்ஸ்லாம் விடுவாங்க, டப்புன்னு செத்து போயிடுவாங்க, சூசைட் பண்ணிப்பாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாங்க. என்ன டைட்டஸ் அண்ணா, நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. என் உயிர் நீ தானே, உன் உயிர் நான் தானே, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா டஹார்னு செத்து போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு. நேரா கடவுள்கிட்ட ஒருத்தன் போனானா, கடவுளே என்ன நடந்துருக்கு இந்த கலியுகத்துல, எல்லாத்தையும் சாகடிச்சிரு கடவுளே அப்படின்னா. அதுக்கு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, லூசு பையலே, நானும் இந்த உலகத்தை அழிச்சு புள்ளான் தான்டா நினைக்கிறேன். ஆனா ஒவ்வொரு முறையும் காதலர்களும் குழந்தைகளும் இந்த பூமியில் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள், அதனாலதான் என்னால அழிக்க முடியலன்னு சொல்லி சொன்னாரு கடவுள்னா. நடுவர் அவர்கள் இன்னைக்கு நினைச்சு பாருங்க, காதல் புனிதமானதுங்க. ஆனா எதுக்காக காதலர்கள் நிறைய பேர் செத்து போயிடுறாங்க? கணக்கெடுக்கன்மாலே நீங்க நோட் பண்ணிக்கங்க. காதலை சேர்த்து வைக்கிற கடவுள் யாரு? டேனிஷ் கேட்ட தெரியும். டேனிஷ் நண்பர்களே, சரவணா நீ சொல்லு பார்க்கலாம், காதலோட கடவுள் யாரு? உசுரெடுக்கிற கடவுள் யாரு? இதெல்லாம் கேள்வி கேட்பேன் அக்கா, டப்பு டப்பு டப்புன்னு சொல்லணும்ல. எங்க இவரை காணாம, இவரை கேட்டு வேணும் ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, செங்காந்தாலும் எங்க இருந்தாலும் வரவும். நடுவர் அவர்களே உண்மையை சொல்றேன், காதலுடைய கடவுள் யாருன்னா மன்மதன். அவர் அம்பு விட்டாருன்னா யாருக்குனாலும் காதல் பிச்சுக்கிட்டு வந்துருமா. எனக்கு தெரியாதுக்கா, அப்படிதான் சொல்றாங்க. அவர் அம்பு விட்டாருன்னா யாருக்குனாலும் காதல் வந்து அதிகமா வந்துருதுன்றாங்க. இப்ப உயிரை எடுக்கக்கூடிய கடவுள் யாருன்னா யமதர்மராஜாவை சொல்லுவாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா மன்மதன் தன்னுடைய அம்புகளை எடுத்துட்டு வசந்த கால அப்படியே காலத்துல என்ன பண்ணாரு, நல்ல ஜாலி அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு டகார்னு பாத்தீங்கன்னா ஒரு அரண்மனையில ரொம்ப டயர்டா படுத்து தூங்கிட்டாராம். அவர் தூங்கிட்டு இருந்த அரண்மனை எது தெரியுமா? யமதர்மராஜாவோட அரண்மனை. முழிச்சு பார்த்துட்டு இருக்காரு. யமதர்மராஜா அப்படி என்ட்ராவோ அப்படி உள்ள வர்றாரு, பாஷ கயிறு அப்படி வீசிக்கிட்டே வர்றாரு. ஐயோ இந்த இடத்துல வந்து தூங்கி விட்டோம் அப்படின்னு அவசரமா எந்திரிச்சார்ல. அப்ப மன்மதனுடைய அம்புகள் எல்லாம் சிதறி கீழே விழுந்துருச்சு சார். யமதர்மராஜாவோட அம்புகளோட கலந்துருச்சு. எங்க யமதர்மராஜா நம்மளை பார்த்தா ஏதாவது திட்டிப்புடுவாரோ ஏதாவது பேசிப்புடுவாரோன்ட்டு இந்த மன்மதன் அவசரமா அந்த அம்புகளை பொறுக்குனதுல யமதர்மராஜாவோட அம்புகளையும் சேர்த்து பொறுக்கிட்டாராம். அதனாலதான் நிறைய காதலர்கள் ஷட்டுன்னு போயிடுறானே. இந்த வாழ்க்கை எப்படி நல்ல ஒரு வாழ்க்கையா வாழ முடியும்? ஏன்னா இந்த புள்ள இல்லைன்னா என்ன வாழ்க்கை வாழ முடியாதா? இப்ப நிறைய இளைஞர்கள் வந்து காதல் தோல்வினால அதிகமா சாகுறாங்க சார். ரிப்போர்ட் அதைத்தாங்க சொல்லுது. பெத்து வளர்த்த ஆளாக்குன பிள்ளைங்க கண்ணு முன்னாடி யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு பிள்ளை 1.5 நாள் வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தான்ற ஒரே காரணத்துக்காக அப்படியே பிக்கப் பண்ணி போறாங்களே, ஒழுங்கா வாழ்றாங்களா? இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல, நான் முதவே ஒரு கேள்வியை நான் கேட்டேன், நீங்க எல்லாம் காதலிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். இப்ப உங்களுடைய முதல் காதலி யாரா இருக்க முடியும்? டேனிஷ் நீ பாரு, டப்புன்னு யாரும் சொல்லிடாத, அப்புறம் டைட்டஸ் அடுத்து கூட்டு போக மாட்டாரு சரியா? அவங்க சொந்தக்கார பிள்ளையா? உண்மையை சொல்றீங்க, எல்லா பேருமே காதலிச்சிருப்போம். உங்களுடைய முதல் காதலி யாரு தெரியுமா? உங்க அம்மா சார். உங்களுடைய நிறம் பார்ப்பதற்கு முன்பே, உங்களுடைய உயரம் பார்ப்பதற்கு முன்பே, நீங்க ஆனா பெண்ணா என்று பார்ப்பதற்கு முன்பாகவே உங்களை நேசித்த, உங்களை காதலித்த முதல் ஜீவன் யாருன்னு கேட்டா அம்மா மட்டும்தான் சார். எவ்வளவு பெண்கள் இருக்கிறதுனால சொல்றேன், எல்லா பெண்களுக்குமே பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை இடது பக்கம் தான் இருக்கும். உண்மையா இல்லையா? நிஜமா இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாரும் இந்த பக்கம் வலது பக்கம் திரும்பி படுக்காதீங்க தயவு செஞ்சு, இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். பெண்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா மாசமா இருக்கிற நேரத்தில் இடது பக்கம் திரும்பி நம்ம படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா சொல்றேன் நடுவர் அவர்களே. ஏன் தெரியுமா? இடது பக்கம் இருக்கு, அங்கதாங்க எங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கு. குழந்தைய அப்படியே ஒவ்வொரு மாசமும் உடனே எடுத்த உடனே எங்களுக்கு வந்து வயிறு பெருசாயிராதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வயிறு பெருசாகும். அந்த குழந்தைகிட்ட பேசன்னு ஆசைப்படுவோம். ஒவ்வொரு தடவை அந்த வயிற்றை தடவி 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 அந்த குழந்தை எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு அந்த குழந்தை உண்மையாவே கண்ணு முன்னாடி இருக்க மாதிரி நினைச்சு ஒரு தாய் பூரிச்சு போறாள்ன்றத கவியரசர் தாயை பத்தி பேசின கவியரசரை காட்டிலும் கவிப்பேரரசு கவிதையில வச்சாருங்க. கண்ணு காது மூக்கோட கருப்பாய் ஒரு பிண்டம் எடப்பக்கம் கடக்கையில, எடப்பக்கம் தான் கர்ப்பப்பை இருக்கு. கண்ணு காது மூக்கோட கருப்பாய் ஒரு பிண்டம் எடப்பக்கம் கடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப. கத்தி எடுப்பவனோ களமாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ என்ற விவரங்கள் ஏதேனும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்தவன நினைச்சா அழுக வரும். கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே. தொண்டையில அது இறங்கும் எதமான இளஞ்சூடு, மண்டையில இன்னும் மசமசன்னு இருக்குதம்மான ஒரு தாயை பத்தி ஒரு கவிஞன் எழுதுகிறான் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கு கூட சிறகு முளைக்கும்னா அது வைரமுத்துடைய பாடல் வரிக்காக மட்டும்தான் நடுவரவர்களை இருக்கும். தாய் பாசமா? தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியா கோவில்களும் தலைவது தான் எதுக்கு? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொடுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. டரன் டரன் காட்டு விலங்கெல்லாம் கொடுத்தாதான் மதிப்பு, அட காவி துறவி எல்லாம் பெற்றாதான் மதிப்பு, அட பணம் இருந்தாலும்
வரிகள் எல்லாத்தையும் உங்களுக்கு நேரம் கிடைச்சா ஒரே ஒரு இடத்தை எடுத்து பாருங்க. தாயோடைய அன்பு அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. யாரை மதிக்கணும் யாரை மதிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. பணத்தினுடைய அவசியத்தை சொல்லியிருப்பாரு. பண்பாட்டை சொல்லியிருப்பாரு. மனுஷன் இப்படிதான் வாழன்ற நாகரிகத்தை கூட சொல்லியிருப்பார். நடுவர் அவர்களே, அந்த 3 கவிஞர்களும் போய் சேர்ந்துட்டாங்க. சரியா, செத்து போயிட்டாங்க. இப்போ உசுரோட இருக்கிறது எங்கால் மட்டும்தான். அதனால செத்தவங்களுக்கு செல வச்சு மாலை போடுறதை விட இருக்கிற எங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க என்று சொல்லிக்கொண்டு, நடுவர் அவர்களே, நீங்க எப்பேற்பட்ட பாடல் வரிகளை ரசிக்கிறீங்களோ அப்பேற்பட்ட பாடல் வரிகளை தான் கவிஞர்களும் தர்றாங்க. கிட்டத்தட்ட 1980 கரெக்டா திரை இசை பாடல்களுக்கு பாடல் எழுத வந்தவர் 44 வருஷமா பாடல் எழுதிக்க இருக்காரு. பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. 6 முறை தேசிய விருதை தமிழ் திரை இசை பாடல்களுக்காக வாங்கியிருக்கிற அந்த கவிஞருக்கு நல்லதொரு அங்கீகாரத்தை கொடுக்கும் பொருட்டாக எனக்கே தீர்ப்பு தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களது கண்களிலிருந்து கரைவது உங்கள் கனிமொழி. நன்றி, வணக்கம்.